காலத்திலும் நிகழ்காலத்திலும் நடக்கும் உண்மைகளை பற்றி பேசுகிறேன். நன்றாக நினைத்து பாருங்கள். சிறப்புமிகு மாபெரும் நீட் தேர்வு ரத்து என்ற ஒரு சிறப்பான திட்டத்தை, இருசக்கர வாகன பரப்புரை பயணத்தை வரவேற்று இன்று திருவண்ணாமலையில் திராவிட கழகத்தின் இளைஞரணி சார்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கும் அருமை அண்ணன் மூர்த்தி அவர்களுக்கும் மற்றும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் எனக்கு முன்பாக கண்டன உரை நிகழ்த்திய தோழர்களுக்கும், எனக்கு பின்பாக மத்திய அரசை கண்டித்து நீண்ட நெடிய கண்டன உரை நிகழ்த்த உள்ள மதிப்பிற்குரிய திராவிட கழகத்தின் துணை பொதுச் செயலாளர் அருமை சகோதரி மதிவதனி மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மாநில கழக மருத்துவர் அணி துணைத் தலைவர் அண்ணன் ஏவாவே கம்மன் மற்றும் இந்த பொதுக்கூட்டத்திற்கு சிறப்புரை நிகழ்த்துள்ள தமிழ்நாடு சட்டமன்ற துணை சபாநாயகர் ஐயா பொன்முடி அவர்களுக்கும், நான் சார்ந்திருக்கும் தலித் விடுதலை இயக்கத்தின் சார்பாக முதலில் எனது நன்றி கலந்த வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழர்களே, தமிழகத்தில் அருமை சகோதரி அனிதாவை கடந்து இன்று வரை நீட் தேர்வை எதிர்த்து அல்லது மருத்துவ கனவை நோக்கி சென்ற மாணவர்களின் உயிர் பலி இன்று வரை 20 கடந்துள்ளது. இந்த மத்திய அரசு நீட் தேர்வை எதற்காக இந்த மாணவர் மத்தியில் திணிக்கிறார்கள்? நீட் தேர்வு என்பது இன்று இருக்கக்கூடிய சூழலில் ஒடுக்கப்பட்ட தாழ்த்தப்பட்ட மக்களின் கல்வியை பறிக்க வேண்டும் என்று ஒரு நோக்கத்திற்காக இந்த மத்திய அரசு இந்த நீட் என்ற ஒரு அறிவிப்பை கொண்டு வந்திருக்கிறது. ஏனென்றால் தமிழகத்தில் உள்ள பாடத்திட்டத்தில் வரும் வினாக்களின் பாடத்திட்டம் 82%. மத்திய பாடத்திட்டத்தில் அவர்கள் தேர்வு செய்வது 18%. இவர்கள் நீட் தேர்வு என்று ஒரு தேர்வு முறையை கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த நீட் தேர்வில் தமிழகத்தில் பயிலும் மாணவர்கள் இந்த நீட் தேர்வில் வரக்கூடிய கேள்விகள் 82% என்பது தமிழகத்தில் உள்ள மக்களின் மருத்துவ கனவை முறியடிக்கக்கூடிய செயல்களை தொடர்ந்து ஒன்றிய பாஜக அரசு தொடர்ந்து நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறது.